கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆண்டு துவங்கி 7 மாதங்களை முடிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! அநேக சூழ்நிலையை நாம் இந்த 7 மாதத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து நம்மை அந்த வார்த்தையிலே உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கும்படியான சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவுமாய் இருக்கிறீர். ஒரு நிச்சயமான ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு இந்த நாளிலே தியானிக்கும் போது இதிலே 3 காரியங்களை திட்டவட்டமாக தாவீது உணர்ந்திருந்தான். தாவீது தன் மகனாகிய அப்சலோம் துரத்தப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து கொண்டவனாய், அறிந்து கொண்டவனாய், அங்கே பயம் இருந்தாலும், அங்கே நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அவனுக்கு தெரிந்த அந்த தேவனை குறித்து, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்ததான அறிவு அவனிடத்திலே இருந்தது. ஆனபடினால் தானே அவன் சொல்லுகிறான், நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் தலை உயர்த்துகிறவர். இந்த 3 காரியம் நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திட்டவட்டமாக சத்ருவை நாம் எதிர்த்து நிற்க திராணியை அடைகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர் சொன்ன காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர். உயர்வு என்னுடைய முயற்சியினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இதிலே ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆனபடினால் தானே மாதத்தை நாம் துவங்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் அது தீர்க்க தரிசனமாக ஜீவனும் ஆவியுமாக நாம் அதை தியானிப்பதினாலே, அதை முன்வைத்து போவதனாலே அந்த மாதத்தில் வரும்படியான சகல தடைகளையும் பிசாசின் தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தாவீது அதைத்தான் தன்னுடைய மகன் அப்சலோம் துரைத்து கொண்டு வரும்போது அவன் அந்த தேவனுடைய மகிமையை காணும்படியாக தேவன் அவனுக்கு இருக்கிறார் என்று சொல்லிதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே. இதனுடைய தலைப்பே இந்த நாளின் தலைப்பாக நான் கர்த்தாவே என்று தான் பெயர் வைத்திருக்கிறேன். கர்த்தாவே என்று சொல்லி நாம் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த 3 காரியங்களை தாவீது வெளிப்படுத்துகிறார். இந்த 3 காரியங்களில் முதல் கேடகம். கேடகம் என்பது நாம் பார்க்கும்போது ஒரு யுத்தம் செய்கிறவனுக்கு முக்கியமான ஒரு காரியம், ஈட்டியை காட்டிலும் கேடகம் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த கேடகம் அது எப்பொழுதும் அது விசுவாச கேடகமாக எந்த பக்கத்திலிருந்து எதிரி அவன் தன்னுடைய அம்புகளையும் தன்னுடைய காரியங்களையும் எய்யும்போது அந்த கேடகம் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகம் நாம் பிடித்திருக்கும் போது அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினாலே நாம் அவன் எரியும்படியான அந்த ஆயுதங்களை நாம் அந்த விசுவாசத்தின் வார்த்தையினாலே நாம் அறிக்கை செய்து அவைகளை மேற்கொள்ள முடியும். அந்த கேடகத்தினுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே தாவீது சொல்லும்படியான ஒரு காரியம், இந்த கேடகத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தில் கூட சொல்ல விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம்
அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் வாசிக்கப் போகிறேன். 114ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்ன என்று பார்க்கும்போது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கேடகம் என்று சொல்லும்போது அது வசனத்தை குறிக்கிறது. அதுதான் மறைவிடமாக நமக்கு இருக்கிறது. உடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். கேடகத்தை நான் பிடித்திருப்பது உடைய வசனத்தினாலே. உடைய வசனம் இல்லாமல் நான் உலக பிரகாரமான பலத்தினால் இந்த கேடகத்தை பிடித்திருப்பதனாலே எனக்கு பயன் கிடையாது. அதைத்தான் அவன் தெளிவாக சொல்லுகிறான். அந்த கேடகம், அந்த வசனம் என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய தளத்திலே என்னை தாக்கும்படியான காரியங்களை அந்த வசனம் எதிர்த்து நிற்கத்தக்கதான எனக்கு பலத்தை கொடுக்கிறது. பயங்களை அது நீக்கி விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் வரும்படியான அபாயமான சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ளத்தக்கதாக அந்த கேடகம், அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு பலப்படுத்துகிறது. இதுதான் அந்த கேடகத்தின் முதல் காரியமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அந்த கேடகம் என்ன செய்கிறது பார்க்கும்போது, எனக்கும் என்னுடைய எதிரிக்கும் இடையாக அந்த வசனம் நின்று கிரியை செய்கிறதா இருக்குது. வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அந்த வார்த்தை அது மாமிசமாக அல்ல, ஆவியாக, அது கருக்குள்ள பட்டயமாக அது எதிரிகளை வீழ்த்தத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கு. அதுதான் அந்த கேடகமாகி வசனத்தின் வெற்றி நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது அந்த கேடகம் என்ன செய்கிறது பார்க்கும்போது, அது நமக்கு ரெஃப்யூஜ். அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் வரும்போது அது அந்த மறைவிடம் நம்மை எல்லா விதமான கால சூழ்நிலையும் காப்பாற்றுகிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவேன் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தை துவங்கும் போது தாவீது சொல்கிறார். அது நமக்கு மறைவிடம், புகலிடமாக அந்த வார்த்தை அந்த கேடகமாக நமக்கு பயன்படுகிறது. நான்காவதாக பார்க்கும்போது அந்த கேடகம் என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, அது நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. நம்முடைய பாதுகாப்பு என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆனபடினாலே என்னுடைய பலத்தினாலே அல்ல, அவருடைய பலத்தினாலே அந்த கேடகம் அந்த வார்த்தையினாலே எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இது எல்லாவற்றையும் தொகுத்து நாம் பார்க்கும்போது அந்த தேவன் நம்முடைய எல்லா விதமான யுத்தங்களையும், நமக்கு வாழ்க்கையிலே வரும்படியான யுத்தங்களை அந்த வார்த்தையினாலே நாம் கேடகத்தை கொண்டு ஜெயிக்கலாம். இது முதலாவதாக பார்க்கிற காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்படியான காரியம், அங்கே க்ளோரி, மை க்ளோரி என்று சொல்லுகிறார். அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். Thou art my shield, my glory. நீர் ஆண்டவரே என்னுடைய கர்த்தாவே மகிமையாக இருக்கிறீர். மகிமை என்று சொல்லும்போது அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. இரட்சணியம் என்று சொல்லும்போது அது
ஆங்கிலத்தில் சொல்ல கரெக்டாக நாம் புரிந்து கொள்ளலாம். A light to lighten the Gentiles and the glory of thy people Israel. இஸ்ரவேலர்களுக்கு அது மகிமையாகவும் அங்கே புறஜாதியாருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதுமாக அந்த மகிமை இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் படிக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியாது. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று சொல்லும்போது அங்கே தேவ மகிமை, இயேசுவை பார்த்தது தேவ மகிமை. அந்த மகிமையை தான் இங்கே சொல்லப்படுகிறது கனம் என்று சொல்லி. முதலாவதாக கனத்தை நாம் அடைகிறோம். அதனால்தான் அந்த க்ளோரி என்று சொல்லும்போது அது ஆனர், கனம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு அவர் உண்மையான கனத்தை கொடுக்கிறார். மற்றவர்கள் நம்மை வேண்டாமல், நம்மை விரும்பாமல் இருந்தாலும் அவர் நம்மை அவருடைய இரட்சண கொம்பாக இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறதுனாலே, அவருடைய வார்த்தையிலே வழிநடத்தப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனத்தை பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக அந்த கனத்தை நாம் எப்படியாக அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும்போது ஐடென்டிட்டி என்று சொல்லும்போது அந்த இடத்துல நாம் யாருடையவர்கள், நம்முடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே யாரிடத்திலிருந்து நாம் அந்த கனத்தை பெறுகிறோம், அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்குள்ளாய் இருக்கும்போது, அந்த உறவுக்குள்ளாய் நாம் இருக்கும்போது தான் அந்த கனத்தை நாம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த உறவு தேவனோடு கூட இருப்பதனாலே அந்த மகிமை நாம் ரட்சிப்பினாலே மகிமைக்குள்ளாய் வருகிறோம். மூன்றாவதாக அந்த மகிமை நாம் எப்படி பெறுகிறோம் என்று பார்க்கும்போது ஸ்ட்ரெங்க் அண்ட் கான்ஃபிடென்ஸ், பலனும் நம்பிக்கையும். அதற்கு காரணம் யார்? தேவனே நம்பிக்கை. தேவன் எனது நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். He is my all when I face trouble. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளும்படியான வெற்றி, அந்த சூழ்நிலையை நான் குறித்து கவலைப்படாமல் அவர் எனக்கு பலனாகிய கர்த்தராயிருந்து எனக்கு வெளிப்படுகிறார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது ஹோப் ஆஃப் ரெஸ்டரேஷன். நான் அப்படியே விழுந்து என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மகிமையை நான் இழந்து போனவனாய், சோர்ந்து போனவனாய் இருக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறவராய், மக்கள் என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் அங்கே தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற வார்த்தையின்படியாய் அங்கே நான் தேவனுக்கு மகிமையான தள்ளப்பட்ட மனிதராலே தேவனாலே நான் கனத்துக்குரியவனாய் மாற்றப்படுகிறேன். மூன்றாவதாக தாவீது சொல்லும்படியான காரியம் என்னென்று பார்க்கும்போது அதுதான் என் தலையை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 27:6 நான் வாசிக்கட்டும். அங்கே இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எவ்வளவு மகிமையான காரியம்! அவர் என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார்கள், அநேக ராஜாக்கள் இருந்தார்கள், எல்லாம் சத்துருக்களாக இருந்தார்கள். அந்த சத்துருக்களுக்கு மேலாக தாவீதை உயர்த்தி வைத்து
தாவீது அதை தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியான பலிகளை செலுத்தத்தக்கதாக அங்கே கர்த்தரை பாடியவன் மகிமைப்படுத்துகிறான். அதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதுக்கு காரணம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரை நான் பாடுவேன். ஆண்டவரை துதிப்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். தூதரனுடைய துதியை காட்டிலும் ஆவிக்குரிய துதிகளாகிய நாம் செலுத்தும்படியான துதிகள் நம் தலையை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கிறது. அங்கே 5 காரியங்களை அந்த தலை உயர்த்துகிறதை பார்க்கும்போது என்கரேஜ்மெண்ட், அங்கே ஒரு உற்சாகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளாய் வருகிறார். அது என்ன என்று பார்க்கும்போது நம்பிக்கை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் எனக்கு தடுமாற்றம் கிடையாது. இந்த காரியங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கு. அதுதான் நம்மை உயர்த்துகிறதா இருக்கு. நீங்க பார்க்கும்போது தாவீது ஆண்டவரை பாடிக்கொண்டே இருந்தான், துதித்து கொண்டே இருந்தான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவனுடைய உறவு தேவனோடு கூட இருந்தது. அந்த உறவினாலே அவன் உயர்ந்து கொண்டே போனான். ஆண்டவருடைய உறவு நமக்குள்ளாய் துதித்தலிலும் அவரை ஆராதிப்பதிலும் இருக்கும்போது அது நம்மை உயர செய்கிறது. உயரே உயரே நான் பறப்பேன் என்ற பாடலை பாடியிருக்கும்படியான தாசன், நான் உயர வேண்டும் என்றால் அவரை துதிக்க வேண்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்கிறவன் ராஜாவாக மாறுவான். துதிக்கிறவனுக்கு எப்பொழுதும் என்ன இருக்கு? உயர்நிலை இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக பார்க்கும்படியான அந்த உயர்த்துதலிலே தலையை உயர்த்துகிறார் என்று சொல்லி ரிஃபார்மேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய நிலைமை அல்ல, அவர் நம்மை புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஆமா, சாம்பலுக்கு பதிலாக ஒன்றுமில்லை என்று இல்லாதபடிக்கு மீண்டுமாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி அங்கே ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கும்படியான காரியம் வெற்றி. தேவனை நாம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வெற்றிக்கு முக்கிய காரணம் நாம் உருமாற்றப்பட ஆவிக்குள்ளாக மாற வேண்டும். வெற்றி அது நிச்சயமாகவே நமக்கு தேவனால் தான் கிடைக்கிற வெற்றி. 3வது வெற்றி அது எப்படி என்று பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் என் தலையை உயர்த்தி எனக்கு நம்பிக்கையை கொடுத்து எனக்கு உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வதாக அக்செப்டன்ஸ். நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவர் நம்மை உயர்த்தும் போது புறஜாதிகள் மட்டுமல்ல, புறதேசங்கள் நம்மை ஏற்றுக்கொள்கின்றன. நாம் தோல்வியிலும் வெற்றியை காண்கிறோம். 5வதாக நம்முடைய கான்ஃபிடன்ஸ், நிச்சயமாக முடிவுண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் கான்ஃபிடன்ஸ் மேக்ஸ் அஸ் டு லுக் ஃபார்வர்ட். நாம் குறுகிய பார்வையில் அல்ல, தூர பார்வையிலே எனக்கு இப்போத சூழ்நிலை அல்ல, அங்கே எனக்காக கானான் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நல்ல ஒரு முடிவு உண்டு. என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அற்றுப்போகாது. தாவீது அறிந்திருந்தான், தாவீது பெற்றுக்கொண்டான். நாமும் பெற்றுக்கொள்வோம். இந்த
தேவ வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கட்டும். இந்த மாதத்தின் 3 காரியங்கள் தான் சொன்ன வண்ணமாக அவர் நமக்கு கிரியை செய்ய, அவர் நமக்கு கேடகமும், அவர் நமக்கு உயர்வையும், அவர் நம்மை தலை தூக்க செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி செவிப்போம். பரலோக பிதாவே, வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த மாதத்திலே உடைய தீர்க்க தரிசன வசனத்திலே நாங்கள் நிலைத்திருந்து வெற்றி காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.